ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் சமாதான பிரபு. அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா. ஏசாயா 9வது அதிகாரம் 6வது வசனம். டைனமைட்டை கண்டுபிடித்தவர் ஆல்பர்ட் நோபல் ஆவார். நோபல் பரிசு சமாதானத்திற்காக கொடுக்கப்படுகின்றது. சமீப காலங்களில் சமாதான பரிசை பெறுபவர் கூட பிறருக்கு தொல்லை கொடுத்தவர்களாகவே இருக்கின்றார்கள். ஒரே ஒருவர் மட்டுமே நிச்சயமான சமாதானத்தை கொண்டு வர முடியும். எப்படியெனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இரு தரத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து சட்டதிட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை தம்முடைய மாமிசத்தினாலே ஒழித்து இருதரத்தாரையும் தமக்குள்ளாக ஒரு புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இருதரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். எபேசியர் 2வது அதிகாரம் 14லிருந்து 16வது வசனம் வரை. யூதர் புறஜாதியார் என்ற பிரிவினையை தகர்த்து கிறிஸ்துவின் மூலமாய் பிதாவிடம் சேரும் சிலாக்கியத்தை பெற்றுக்கொள்கிறோம். ஒரு காலத்தில் கிழக்கு ஜெர்மனியும் மேற்கு ஜெர்மனியையும் பெர்லின் மதில் பிரித்தது. ஒரு நாள் அந்த மதிலை கடப்பாறையாலும் மண்வெட்டியினாலும் வெறுங்கையாலும் உடைத்து எறிந்தார்கள். ஆக என்ன மகிழ்ச்சி! பிரிந்து கிடந்த தேசம் ஒன்றுபட்டதில் என்ன சந்தோஷம்! ஆனாலும் அவர்களுடைய மனது ஒன்றுபட வேண்டுமே. மனித இனத்தில் சமாதானம் என்பது கைகழுவும் கனவாகவே இருந்து வருகின்றது. வீட்டில் சமாதானம் இல்லை, பள்ளியில் சமாதானம் இல்லை, சபைகளில் சமாதானம் இல்லை, சமுதாயத்திலும் சமாதானம் இல்லை. சமாதான பிரபுவாகிய இயேசுவோடு இருந்தால் மட்டுமே சமாதானம் கிடைக்கும். பிறருக்கு சமாதானம் உண்டாக்கும் போது உங்களுக்கும் சமாதானம் உண்டாகும். கிறிஸ்து தருகின்ற சமாதானம் நம் புத்திக்கு எட்டாதது ஆகும். தேவ ராஜ்யத்தின் பிரதிநிதிகளிடம் இந்த சமாதானம் இருக்கும். இவர்கள் தேவனுடைய குணத்துக்கு மாதிரிகளாக இருப்பார்கள். இப்படிப்பட்ட மாதிரிகள் இப்போது மிகவும் அவசியமாக இருக்கின்றார்கள். கிறிஸ்துவின் ஆளுமையில் அவருடைய கர்த்தத்துவம் சமாதானமும் நம் இருதயத்தில் பெருகிக் கொண்டே இருக்கும். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும். ஏசாயா 9வது அதிகாரம் 6வது வசனம். எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிருக்க உதவி செய்யும் ஆண்டவரே என்று நாம் நமது தேவனை நோக்கி ஜெபிக்கலாமா? ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.